ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு, அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதுல செவ்வாய் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரனும் புதனும் 15ஆம் தேதி பயிற்சி ஆகுறாங்க, சூரியன் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருக்களினுடைய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம். அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக நல்ல ஒரு மாற்று பலன்களை அனுபவிக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் மாதத்தின் முற்பகுதியில உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். என்ன கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த கேதுன்றவரு எப்போதுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தடையையும் தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக இருக்கும். அதே சமயத்துல கேது ஒரு ஞானக்காரகன்ற போது அந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை அடையிற வரைக்கும் நம்ம அதை முயற்சி செய்துக்கிட்டே இருப்போம். அதுதான் அந்த கேதுனுடைய தன்மை. அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அடைந்தாலும் அதுல கொஞ்சம் பொறுமையா சில விஷயங்களை ஆஸ்வாசப்பட்டு அதோடைய முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்க பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. அதாவது பெரிய பெரிய தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன தொழில் செய்யறவங்க உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சிகளை செய்வீங்க. பெரிய தொழிலா செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடுத்த ஒரு ஸ்டேட்ஸுக்கு போறது, அடுத்த ஒரு கண்ட்ரிக்கு போய் உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதிகப்படியான ஒரு நாட்டம்ன்றது அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அந்த சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில சொல்ல போறார். அதனால யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பையும் நிரந்தர வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சிம்ம ராசி பெண்கள் இந்த காலகட்டம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய டேலண்ட் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு அது சம்பந்தப்பட்ட சில தொழில்கள்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய சிம்ம ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உணவகங்கள்,
அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட சில தொழில்களை செய்யறது, நிறைய பேர் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில ஒரு ஆபீஸா வச்சு கன்சல்டன்சி பிசினஸ் மாதிரி நடத்துறது, இதெல்லாமே இந்த பெண்கள் இந்த காலகட்டம் முக்கியமாக ஒரு அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்ல சில தவறவிட்ட விஷயங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அந்த தவறவிட்ட விஷயங்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் எதை பெரிதா நீங்க தவற விட்டுருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய உறவுகளை இழந்திருப்பீங்க. அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அடுத்து கணவன், மனைவி, குழந்தைகள், எந்த உறவுகளாக இருக்கட்டும், அந்த கடந்த ஒரு 6 மாதமாக அந்த வலியின் வேதனையில இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த உறவுகள்ல ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், அதாவது அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உறவுகளோட ஒரு மன நிம்மதியான ஒரு தொடர்புகள் வச்சுக்கிறது, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மகம் நட்சத்திர அன்பர்கள் விவாகரத்து வாங்கி கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மறுமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய விரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். விரயம்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய கை மீறி போகக்கூடிய ஒரு சில விரயங்களாக இருக்கும். உங்களால அதை தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விரய செலவுகள் உங்களுக்கு தலைக்கு மீறி செல்வதற்குண்டான ஒரு நேரம். சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பழைய சொத்துக்களை ரெனோவேஷன் பண்றதுக்கும் உண்டான அமைப்பு அப்படின்றது இந்த செப்டம்பர் மாதம் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய உத்தியோகத்துல நிறைய ஒரு வசதி வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அந்த வசதி வாய்ப்புகள் வரும்போதே உங்களுக்கு சில நெருடல்கள் வரும். நமக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம முடிக்க முடியுமா, எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் நமக்கு அலுவலகத்துல இருந்து செஞ்சு தராங்க, ஆனாலும் அதற்குண்டான ஒரு ஒர்க்கை உங்களால கொடுக்க முடியுமா? ஏன்னா மென்டலி நீங்க பீஸ்ஃபுல்லா இல்ல. அந்த என்னதான் நீங்க ஒர்க்ல நல்ல கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க மென்டலி ஒரு ஃபிட்டா இல்லாத ஒரு நபர்களாக தான் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இதுக்கு இடையில இந்த அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், அமைப்பு, திறமைக்கு ஏற்ற ஒரு பொறுப்பு, இது எல்லாமே அமையும் போது ஒரு சின்ன ஒரு மன நெருடல்கள் வரும். கவலைப்பட வேண்டாம், எல்லாமே ஒரு சாதகமாக போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன் தொழில்ல நிறைய வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கமிஷன் தொழில்னா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு மையமாக இருக்கலாம். இந்த மாதிரியாக என்னென்ன ஒரு தொழில்ல கமிஷன் பேசிஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ வெளிநாட்டுல கூட அந்த கமிஷன் தொழிலாக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே வரவேண்டிய பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான். நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான். அதுல சின்ன மன நெருடல்கள் அதிகமா இருக்கும், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா திசாபுத்தி எப்படி இருக்கோ அதன்படிதான் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களும் வழி நடத்தும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விவகாரங்கள்ல, காதல் போன்ற சில விஷயங்கள்ல உங்களுக்கு சின்னதா ஒரு பிரேக்கப்போ இல்ல புதிதான ஒரு காதல் அனுபவங்களோ வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த காதல் அனுபவங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். காதல்ன்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான். உங்களுடைய லைஃபே அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. பட் பெற்றோர்களின் சம்மதத்தோடு சில விஷயங்களை அவங்க கிட்ட ஆலோசனை பண்ணி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அது ஒரு லைஃப்ல நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்கள்
கிரகங்களின் நிலவரங்களப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகளாக இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி ஒரு கெடுதலான ஒரு கெடுபிடியான நெருக்கடியான தசாபுத்தியாக இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் சில தடைகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்பவுமே நீங்க சுதாரிப்பா இருந்துக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு மேல ஒரு விஷயம் செய்ய முடியாம ஒரு தடை ஏற்படுது அப்படின்னா அந்த விஷயத்துல சுதாரிப்பாக இருந்து நீங்க அதற்குண்டான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க என்ன ப்ரொசீட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஒரு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரியாகலாம் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.